ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோல வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் குடுத்துருக்காங்க. அதுவும் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங். அதுவும் பல்க்கா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன டிகிரி கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2024, 2025 பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் வீடியோக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் குடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவீரிஸ் இருந்தாலுமே நீங்க வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஒன் டு ஒன் கிளாஸ் இன்னைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவீரிஸ் வந்து கண்டிப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தென் இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ரெஸ்யூம்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூம்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விப்ரோல வீப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லி 2024 அண்ட் 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இந்த ஜாப் வந்து இந்த டேக்குள்ள நமக்கு வந்து எக்ஸ்பீரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13 கூட எக்ஸ்பீரி ஆக போகுது. ஐ மீன் ஏப்ரல் 13 நைன்த் வந்து 11:59 PM வந்து எக்ஸ்பீரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இன்னும் 14 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 14 டேஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு சீக்கிரமா வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, 2024 அண்ட் 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ எந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒன்லி 2024, 2025. ஸோ இதுவுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. பிசி ஐ மீன் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி ஐ மீன் பிஎஸ்சில வந்து யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக்ஸ் அண்ட் ஐ மீன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியாக்குள்ள இருக்க பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஜாபோட டெட்லைன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30th April 14 டேஸ் இருக்கு. தென் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15,500 சம்திங் உங்களுக்கு வந்து பெர் மந்த் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியில ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு 15,000 பிளஸ் சம்திங் கொடுப்பாங்க. செகண்ட் இயர்ல வந்து 17,000 ஐ மீன் 18,000 அவங்க கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20,000 சம்திங் கொடுப்பாங்க. ஃபோர்த் இயர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 23,000 சம்திங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் ஜாயினிங் போனஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு 75,000 வந்து உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல விப்ரோ வந்து இந்த வில் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்லி பிசிஏ அண்ட் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே எம்டெக் இதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த 5 இயர்ஸ் இருக்கு, அந்த 5 இயர்ஸ்ல நீங்க எம்டெக்கும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இயர் ஆஃப் பாசிங் பாத்தீங்கன்னா ஐ மீன் இதுல வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா 10th கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், 12th பாஸ் பண்ணிருக்கணும், கிராஜுவேஷன் பாத்தீங்கன்னா 60% மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதுல. தென் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிசிஏ, இந்த பிசிஏ அடுத்தது பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல உங்களுக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அதர் கிரைட்டீரியாஸ்ல வந்து யாரும் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஐ மீன் சம் பேசிக் கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கூல் 10th and 12th வந்து டைரக்டா போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் பேக்லாக் இஸ் அலோட் ஃபார் த ஆன்லைன் அசஸ்மெண்ட். உங்களுக்கு வந்து அரியர் வந்து இப்போ அந்த அசஸ்மெண்ட் இருக்கும்போது இப்போ 2025 இப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அரியர்ஸ் இருக்கும். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் எழுதும் போது ஒரு அரியர் இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கிளியர் த பேக்லாக்ஸ் ஃபார் த அலாங் சிக்ஸ்த் செமஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு 6th செமஸ்டர்ல நீங்க கண்டிப்பா எல்லா அரியரும் கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் மேண்டேட்டரி டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கோர் மேத்தமெட்டிக்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்க சப்ஜெக்ட்ல ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. தென் நீங்க காலேஜ்ல 3 இயர்ஸ் வந்து டேரக்டா போய் படிச்சிருக்கணும், நீங்க வந்து வீட்டுல இருந்து படிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் நோ கேப் ஃபார் அலோவ்ட் எஜுகேஷன் அப்படின்னு ஐ மீன் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ 12th முடிச்சுட்டு நான் வந்து டேரக்டா அடுத்த வருஷமே போய் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு வருஷம் கேப் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் இதை வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐ மீன் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 ரவுண்ட்ஸ்ல என்னென்ன ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து ஒரு 80 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து 4 செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு 4 செக்ஷன்ஸ் இருக்கும். என்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கும், அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும், குவான்டிட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன், வெர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிட்டிவ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஒரு 20 கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. தென் ரவுண்ட் இதுல வந்து செலக்ட் ஆயிட்டீங்க இன் கேஸ் இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 இருக்கும். ரவுண்ட் 2ல வாய்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கும். ஐ மீன் உங்களோட கம்யூனிகேஷன் செக் பண்ற மாதிரி. தென் இந்த ரவுண்ட் 2ல நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 3ல வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் டிஸ்கஷன் இருக்கும். அதாவது ஒரு ஹச்ஆர் ஐ மீன் ஹச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும். தென் அதுக்கப்புறம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மந்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இந்த அப்ளை நவ் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.
நீங்க வந்து உங்க டேட்டாஸ குடுக்கும்போது ஒன்லி 2024, 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மீறிலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அத அக்செப்டும் பண்ணிக்காது. அதனால அதுல இருக்க பீப்பிள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் பீப்பிள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சு சொல்லியிருந்த மாரி உங்களுக்கு வந்துட்டு எந்த கிரைட்டீரியாஸ் எந்த டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாரி, ஸோ அவங்க மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபரண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு இப்போ ரீசென்ட்டா கிராஜுவேட் ஆன 2024, 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டு ஒன் ஷார்ட்ஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி உங்க ஒன் டு ஒன் ஷார்ட்ஸ புக் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எப்படி இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விப்ரோல தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூ ப்ராசஸ பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம்ஸும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ கைஸ்.